எல்லாருக்கும் வணக்கம். 2019 எலெக்ஷன்லேருந்தே நாங்கள் திமுகக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இப்பயும் நாங்கள் ஆதரவு கொடுக்கறதுக்காக தான் இங்கே வந்து ஐயா ஸ்டாலின் ஐயாட்ட பேசியிருக்கோம். எதனாலனா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து நம்மளுக்கு தேர்தல் அறிக்கையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் கணக்கெடுப்பு எடுத்து உரிய பங்கெடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 27 எம்எல்ஏ சீட்டு வன்னியர்களுக்கு கொடுத்திருக்காங்க இந்த வருஷம். இதே மாதிரி கலைஞர் அவர்கள் ஆட்சியிலும் கூட அந்த 25 தியாகிகளுக்குமே 3 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வரலையும் ஓய்வூதியம் கொடுத்திருக்காங்க. மாசம் மாசம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கலைஞர் ஐயா அவர்கள் ஆட்சியிலேயே கொடுத்திருக்காங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுமே நம்ம 25 தியாகிகளுக்குமே சட்டமன்றத்துல இடஒதுக்கீட்டு போராளி அப்படின்னு சொல்லி எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்காங்க. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமே விழுப்புரத்துல உங்களுக்காக மணிமண்டபம் கட்டி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து திமுக செஞ்ச நல்லது. அதிகபட்சமா திமுக நம்மளுக்கு வந்து வன்னியர் சமுதாய மக்கள் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிருக்காங்க. அதனால நாங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருக்கிறோம். ஏன் சொல்றேன்னா இதை வந்து 25 தியாகிகளுக்கோ இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கோ அன்புமணி ராமதாஸ் அவர்களோ எடப்பாடி அவர்களோ யாருமே எதுவும் செஞ்சதில்லை. எடப்பாடி அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாருன்னா 2019 எலெக்ஷன்ல வந்து 50,000 வாக்குகள் வந்து கம்மியானாங்க. ஏன்னா 60% வந்து வன்னியர்கள் எடப்பாடி தொகுதியில இருக்கிறாங்க. அவர் என்ன நினைச்சிட்டாரு, வன்னியர்கள் வந்து ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு 2021 எலெக்ஷன்ல தேர்தல் அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10.5 நான் வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேக்குறேன், 10.5ன்னு சொல்லி நீங்க எதுக்கு கொடுக்குறீங்க? நாங்க வந்து 20% வன்னியர் இருக்கோம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நீங்க கணக்கெடுப்பே எடுக்காம நீங்க வந்து சரியான முறையில கொடுக்காம நீங்க சொன்னதுனால அது அமல் ஆகாம போயிடுச்சு. இத வந்து ஆனா திருச்சி கூட்டத்துல பார்த்தா எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல அப்பட்டமா தெரியுது அந்த 60% வன்னியர்கள் அங்க இருக்காங்க. வன்னியர்கள் அவரும் சேர்ந்து அந்த கட்சியை வளர்த்தாரு எல்லாமே. ஆனா தன்னோட மகன் மேல உள்ள பாசத்தினால அவர் ஏமாந்து இப்ப இருக்காரு. அவரோட நிலைமையே இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அது பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் எல்லா இடத்துலயுமே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நாங்க அவரு பாடுபடல அப்படின்னு சொல்ல நாங்க பிரஸ் மீட் வந்து இப்ப கொடுக்கல, இப்ப ஐயாவை பார்க்க வந்ததுனால நாங்க இப்ப கொடுக்கறோம். மற்றபடி எல்லா நாளும் நாங்க எல்லா இடத்துலயும் இன்டர்வியூல பிரஸ் மீட்ல இதெல்லாம் நாங்க 2019 இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். வேற மக்களை சந்திச்சு எல்லாத்தையும் சொல்லி இதே ஸ்டேட்மெண்ட் தான் நாங்க வைக்கிறோம். வேற எதுவும் தப்பா மாத்தியும் வைக்கல, எப்படியும் வைக்கிறோம். அன்புமணி மேல கிரிட்டிசைஸ் பண்றீங்க, எடப்பாடி மேல திண்ணை பிரச்சாரம் எப்படி பண்ண போறீங்க? இல்ல இப்ப வந்து சௌமியா அன்புமணி கண்டஸ்ட் பண்ண போறாங்க. நீங்க பாமக உண்மை எதுவும் செய்யலன்னு சொல்றீங்க. என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ண போறீங்க? அதான் சொல்றேன்ல, பாமக செஞ்ச அநீதி, எடப்பாடி அவர்கள் செஞ்ச அநீதி. பாமக கட்சி நான் சொல்லல, அந்த குற்றச்சாட்டு வைக்கல.